இன்னைக்கு உலகையே உலுக்கிட்டு இருக்கிற ஈரான் போர் பத்தி 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கா. ஆமாங்க, பகவத்கீதை வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிச கையேடு. முதல்ல மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் எவ்வளவோ தூது போய் சமாதானம் பேசினாரு. ஆனா ஈகோவால அது தோத்து போச்சு. இன்னைக்கும் அதேதான் நடக்குது. பல வருஷமா நடந்த எத்தனையோ உலக நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் தோத்து அமைதிக்கான கதவுகள் அடைபட்டதால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு போர் வெடிச்சிருக்கு. அடுத்து பேராசையும் பயமும். ஆமா, கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, மனிதனோட பேராசையும் பயமும் தான் அவனோட மிகப்பெரிய எதிரின்னு. இன்னைக்கு நடக்கிற இந்த மோதலுக்கு பின்னாலையும் எந்த நாடு அதிகாரம் செலுத்த போகுதுங்கிற பேராசையும், அடுத்த நாடு நம்மள தாக்கிடுமோங்கிற பயமும் தான் இருக்கு. மூன்றாவது பாயிண்ட், கர்மா. கடைசியா கிருஷ்ணர் ஒன்னு சொல்றாரு, காலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. வன்முறை என்னைக்குமே இன்னொரு வன்முறையை தான் தரும். போரினால ஜெயிக்கிறது யாருமே இல்ல. கடைசியில அழிய போறது அப்பாவி மக்களோட உயிர்கள் தான். நம்ம மனசுல இருக்கிற பேராசையையும் கோபத்தையும் நாம ஜெயிக்காத வரைக்கும் உலகத்துல இந்த மாதிரி போர்கள் நிக்க போறது இல்ல. இதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்ற உண்மை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நண்பன் ஜெயக்குமார் நிரோஜன்.